ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம சேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ன மாதிரி கிடையாது. இப்போ வந்து ரொம்பவே மாறிட்டாங்க. சந்தா வந்து அண்ணனோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா சேரன் அண்ணன் ரொம்பவே மாறிட்டாங்க அப்படின்னு பல்லவனும் நிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே அண்ணன் எப்பயுமே இருக்கணும், கூடி சீக்கிரம் 2 பேருக்கும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க பல்லவன் கிட்ட. ஆமாம் அண்ணி, அவங்க தான் நம்ம வீட்டுக்கு அண்ணியாக வரணும்னு விதி இருந்திருக்கு போல இருக்குது. அப்படி அவங்க நம்ம வீட்டுக்கு நமக்கு அண்ணியாக வந்தாலும் நம்ம எல்லாரையுமே புரிஞ்சுப்பாங்க அண்ணி. அதாவது வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் கூட இப்படியெல்லாம் இருப்பாங்களா என்னன்னு தெரியாது, அவங்களுடைய சுயநலத்துக்காக இருப்பாங்க. ஆனால் சந்தா அப்படி கிடையாது. நம்ம வீட்டை நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதில்ல அண்ணி உங்களுக்கு, எங்களையும் பாண்டியன் அண்ணன் அப்புறம் சோழ அண்ணன் நம்ம அதாவது எல்லாருக்குமே கல்யாணம் ஆனால் எங்கள் எல்லாரையுமே புரிஞ்சுப்பாங்க. ஒத்துமையாக கூட்டு ஃபேமிலியாக இருக்கா அவங்க ஒத்துப்பாங்க. தம்பிங்களை விட்டுட்டே வந்துருங்க அப்படின்னு என்றைக்குமே அண்ணனை எங்ககிட்டேருந்து பிரிச்சிட மாட்டாங்க. அவங்க வந்தால் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு சேரன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. கரெக்ட் பல்லவா, நீ சொல்கிறது 100% கரெக்ட். சந்தா அப்படி பண்ணவே மாட்டாங்க. உண்மையிலே சந்தாக்காக தான் சேரனுக்கு இத்தனை வரமும் தள்ளி போயிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா நம்ம பல்லவன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லை நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். அதுக்காக தான் அண்ணனுக்கு இவ்வளோ நாளாக பார்த்த பொண்ணெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சரிடா பல்லவா, டைம் ஆகுது, இங்கேயே நம்ம பேசிகிட்டு இருக்க வேணாம், ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து நம்ம நைட்டுக்கு எல்லாத்தையும் பேசிக்கலாம். எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை நான் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிடுறாங்க. சேரன் வந்து பிஸியாக ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு, சைட்டுக்கு இன்னும் கிளம்பாமல். ஸோ சந்தா கிட்டே வந்துட்டு அப்போது சந்தா வந்துட்டு இன்னும் வேலைக்கு கிளம்பலைங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டாச்சு, இப்போ தான் கிளம்பணும் அப்படின்னு. நீங்கள் நான் சொன்ன மாதிரி சாப்பாடு கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சந்தா கேட்டுட்ருக்காங்க. இல்லைப்பா, நான் சாப்பாடெல்லாம் கொண்டு வரல, அப்படி நீயே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி எனக்கு வளையல் வாங்கிட்டு கொடுங்க, வளையல் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்கிறாங்க. ஆமாம் சந்தா, நீ அதாவது நேற்று கூட வளையல் வாங்கி கொடுங்க அப்படின்றத உனக்கு தமிழில் சொல்ல தெரியாமல் கையில் தான் சைகை பண்ணி காட்டினேன். ஆனால் எப்படி இப்போது எல்லாமே தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டேன், எப்படி சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்கிறாங்க. எப்படியோ நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா தமிழில் தானே பேசணும், அதான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். பையா கிட்ட அண்ணன்கிட்ட கேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குள்ளே முழுசாக நான் தமிழ் கற்றுப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் பேசுகிறதும் உங்களுக்கு புரியாமல் இருக்காது, நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்கிறாங்க. இதை கேட்டு சேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மொழி தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அப்பா சொன்னார். ஆனால் அதை தாண்டி சந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் கற்றுக்கிட்டாங்க. இதே ஃப்ளோவில் போனால் கண்டிப்பாக சந்தா தமிழ் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையப்பா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம், என்னை பிடிச்சிருக்குன்றதுக்காக தமிழ்லாம் பேச கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறமா சரி டைம் ஆகுது, அனுஷ் கிளம்பிட்டானா, நான் கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கிளம்புங்க, நான் மதியமாக வந்து சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அதையுமே தமிழில் சொல்கிறாங்க. அதாவது சேரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அவரை பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஆசையில் சந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்காக மாறுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ தமிழ் வந்து ஒரே நைட்டில் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சந்தா வந்துட்டு. ஸோ வந்து அப்படி வந்து அவரோட மனசில் நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் பாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம்போல கடைக்கு போகிறாங்க. அங்கே வந்து வானதி வந்து நிற்கிறாங்க. ஏற்கனவே வந்து நேற்று கடையில் வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. உன்னை பார்க்க நான் வந்தேன் பாரு, ஏன் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நைட்டுக்குள்ளே ஃபோனில் பேசி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும் காலையில் வந்து அங்கே நிற்கிறாங்க. இதை நினச்சி இவ்வளோ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல. சண்டை போடுறா, பேசுகிறா, ஆனால் என்னை பார்க்காம இருக்கவும் மாட்டேன்றா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் பாண்டி ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு காதிலே சண்டையில் தான் போகுது நம்ம வானத்திக்கும் பாண்டியனுக்கும். ஸோ இவங்க லவ் பண்ணுற பேரில் எனி டைம் நம்ம பல்லவன் சொன்ன மாதிரி சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்காரு. சண்டை போட்டுக்கிட்டே ஒரு காதில் வளர்த்துட்டு போகிறாங்க இவங்க 2 பேரும். ஆனால் அதுலேயும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு லவ் இருக்குது. 2 பேரையும் பிரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமையும் சண்டை போடாமையும் இருக்கவே மாட்டேன்றாங்க. சண்டை போடுறதுக்கோசமாச்சே பேசுகிறாங்க, பிரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்க. என்னதான் நம்ம பாண்டியன் கூட சண்டை போட்டாலும் வானதி ஃபோன் பண்ணலை பேசலை அப்படின்னா அவருக்குமே ஒரு மாதிரியாக இருக்கு. அந்த
சமயத்தில் வானத்தை ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி திரும்பவும் ஏதாச்சும் சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க 2 பேரோட லவ்வுமே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம சோழன் ஒரு பக்கம் நிலாவை வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு மொக்கத்தனமாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு காயத்ரி அப்படின்னு. ஸோ அவங்கள லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு, அதாவது அவங்கள லவ் பண்ணுற மாதிரி நடிக்கலாம். காயத்ரி ஃபோன் பண்ணுறா நிலாவை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக சோழன் ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு. அதான் அது அவங்கள பாதிக்கும் அப்படின்னு இவர் நினச்சி கூட பார்க்கல. ஸோ வந்து அவங்க வேறு லெவலுக்கு போயிடுறாங்க. அடுத்தடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டேயும் நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சோழனை வர சொல்லி அவங்க எல்லாருக்கிட்டையும் இன்வைட் பண்ணி, ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ண வரணும் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி செல்ஃபிஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நிறைய வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு ஸோ நாம் ஒன்று நினச்சா இங்கே ஒன்று வேற ஒன்று நடக்குது, நம்ம நிலா கூட சேரணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணுறோம். ஆனால் வந்து இந்த பொண்ணு காயத்ரி வந்து உண்மையிலே நம்மளை லவ் பண்ணுறாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் புரியாமல் குழம்பி போய் நிற்கிறாங்க. விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஷயத்த சொன்னால் என்ன ஆகும்னு தெரியலையே. ஒரு வேளை நிலா கிட்ட வந்து டேரெக்டாக வந்து விஷயத்த சொல்லி வீட்டில் சண்டை போட்டால் என்னை லவ் பண்ணி ஏமாத்தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சுக்கிட்டே வந்து வீட்டுக்கு வராரு. ஸோ இங்கே நம்ம நடேசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து இருக்கார். ஸோ அப்போ வந்துட்டு இவன் என்ன இந்த இந்திக்கார பிள்ளை கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான், அந்த பிள்ளைக்கு இவனுக்கு செட்டே ஆகாது, அவங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டோம் ஆனால் கேட்கவே இல்லை, இப்படி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு மேலே ஆசையை வளர்த்துட்ருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து சம்மதிக்கவே கூடாது என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பிடிவாதமாக இருக்கார். ஸோ அப்போ எல்லாருமே ஆஃபீஸ் முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. நிலா, பல்லவன், சோழன், பாண்டியன் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் வழக்கம் போல் வந்த உடனே வானத்தை ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிறதுக்காக பின்புறமாக வந்து பாண்டியன் போயிடுறாங்க. சேரன் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் எல்லாருக்கும் சமைக்கிறேன்ற பேரில் நம்ம சந்தா வந்து ஃபோன் பண்ண உடனே வழக்கம் போல் அவர் ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ கிச்சனில் சமைக்கிறதே கிடையாது. ஸோ அப்போது ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த அண்ணன் என்ன பண்ணுது, ஒரு சவுண்டையும் காணும், ஸ்மெல்லையும் காணும், ஏதாச்சும் ஒன்று கருக விடுவார், தீய விடுவார், எந்த சவுண்டையுமே காணுமே அப்படின்னு பல்லவன் போய் பார்த்தா, அண்ணி இங்கே வந்து பாருங்களேன் அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு, நாம் இன்றைக்கி எல்லாரும் பட்னி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. என்னடா பல்லவா என்ன சொல்கிற நீ அப்படின்னு. பாருங்கள் நீ வந்து அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. என்னடா இவர் ஃபோனே தொடாதவர் இப்போது சந்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாருன்னு பார்த்தா இப்போது எல்லார மாதிரி இவருமே ஆயிட்டாரு, சமைக்க கூட இல்லாமல் பிஸியாக வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்களே. என்னடா பல்லவா இந்த டைமும் நீயும் நானும் மட்டும்தான் அவுட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நாம் தான் சமைச்சாகணும், அவங்க எல்லாம் ஜாலியாக ஃபோன் பேசிட்டு வந்து முடிப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சமைச்சு போடணுமா, பேசாமல் நாம் அவங்கவுங்க எப்படி அவங்கவுங்க சாப்பிட்ட தட்டை கழுவணுமோ அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு மட்டும் சமைச்சிக்கலாம்னு இருக்கிறேன். பேசாமல் சட்னி பண்ணி வச்சுட்டு உனக்கும் எனக்கும் மட்டும் தோசை ஊற்றி நம்ம சாப்பிட்டுட்டு போய் நம்ம வேலையை பார்க்கலாம் பல்லவா. அவங்க வந்து அவங்களுக்கு பசிச்சுன்னா தோசை விட்டு சாப்பிடலைன்னா பட்னியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. கரெக்டாக நீ இவங்க நம்மளை வெறுப்பேற்றிக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இதுதான் ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலா சொன்ன மாதிரி நிலா வந்து தோசை ஊற்றுறாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 2 தோசையை ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சேரன் வந்து சமைச்சு முடிச்சுட்டு, அதாவது இவங்க ஏதோ சமைக்கிறாங்க அப்படின்னு கவனிச்சாரு. ஸோ சமைச்சு வச்சுருப்பாங்க, ஃபோன் பேசி முடிச்சுட்டு சாப்பிடலான்னு வந்து பார்த்தா ஸோ எதுவுமே இல்லை. என்ன பண்ணலாம், கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தீங்க எதையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாண்ணே நாங்கள் தோசை ஊற்றுறோம் அப்படின்னு. எங்கடா பல்லவா தோசையை காணோம் அப்படின்னு. நாங்கள் எங்களுக்கு மட்டும்தான் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, பின் என்னென்ன நீ ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டு இருப்போம், உனக்கு நாங்கள் சமைச்சு வைக்கணுமா, இத்தனை நாள் நீ எங்களுக்கும் சமைச்ச இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இப்போது புதுசாக அண்டி வந்த உடனே எங்களை கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு போகிறல்ல, இப்போவே எப்படின்னா உங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு சாப்பாடாச்சும் போடுவியா இல்லையானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கலாய்க்கிறாரு. டே பல்லவா கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, இல்லைண்ணே தோசை ஊற்றினா ஆறி போகும், நீங்கள்லாம் ஃபோன் பேசிட்டு முடிச்சுட்டு வந்து அவங்கவுங்களுக்கு நீங்களே ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு தானே நாங்கள் சட்னி மட்டும் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் மட்டும் தோசை சாப்பிட்டோம், நீங்கள் சுட்டு சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு. புரியுது பண்ணிலா பழி வாங்குறீங்க, புரியுதுடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போய் அவருக்கு தோசை ஊற்றி, அண்ணே உங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஏன்பா பாண்டியனுக்கும் பல்லவன் அதாவது சோழனுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு. அவங்க உங்களை மாதிரியே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. புரியுது சேரனுக்கு அமைதியாக வந்து போயிடுறாரு. ஸோ அவர் மட்டும் தோசை ஊற்றிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் படுத்துடுறாரு பாயெல்லாம் போட்டுக்கிட்டு. என்னென்ன படுத்துட்டீங்க அப்படின்னு பாண்டியனும் நம்ம சோழனும் ஃபோன் பேசிட்டு முடிச்சுட்டு வந்து கேட்டால் நிலா சொன்ன காரணத்தையே அவங்கக்கிட்ட சேரன்னு சொல்கிறாரு. என்னென்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பசிச்சா போய் தோசை ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க நம்ம பாண்டி போய் எதையுமே பேசாமல் இதே நிலா சொன்ன வாக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்ற உடனே
அவரே போய் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறாரு. ஆனால் சோழன் மட்டும்தான் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன்னா அவருக்கு தோசையே ஊற்ற தெரியாது. ஸோ போய் ஊற்றி பார்க்குறாரு, பசிக்குதே என்ன பண்ணுறது, நமக்கு பனிஷ்மெண்ட் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாலே, நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு காண்டில் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் தோசை ஊற்றுறாரு. அவருக்கு வரவே இல்லை. ஸோ தோசையை ஊற்றி திருப்பி போடுறாரு, வரவே இல்லை. ஒட்டிக்கின்னு அப்படியே ஒரு மாதிரி கொசன்னு வருது. பேசாமல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டுட்டு தண்ணி ஒரு மகு சொம்பு வந்து மொண்டு குடிச்சிட்டு அங்கேயே வந்து உட்காந்துட்டுறாரு. அப்போது நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு வராங்க. ஸோ பார்த்தா தோசை வந்து சோளம் தொட்டு தட்டில் எடுத்து வச்சுட்டு தோசை வராமல் அங்கே உட்காந்துட்டுறத கவனிக்கிறாங்க, தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத. அப்போது சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க பண்ணுறது, தோசையே எனக்கு ஊற்ற வராது, பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க, நான் மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணுறது, இந்நேரத்துக்கு கடையில் கூட போய் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் இதுக்கு தான் சீக்கிரமாக ஃபோன் பேசி முடிச்சுட்டு வரணுன்றது. இப்படி மணிக்கணக்காக ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் இப்படி தான் ஆகும். இனிமேல் இந்த வீட்டில் யாராச்சும் ஃபோன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதே தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதாவது நம்ம பாண்டியன் காதலையும் சேரன காதலே எல்லாருக்குமே கேட்குற மாதிரியே சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு உடனே, அதாவது நிலா அப்படி சொன்ன உடனே அப்படி பெட்ஷீட் எழுதி போட்டுட்டு அமைதியாக படுத்துடுறாங்க எல்லாரும் சைலண்ட்டாக. இனிமேல் நம்ம ஒவ்வொரு வச்சுக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இந்த வீட்டில் ஒரு மருமக இருக்கா, நம்மள எல்லாரும் கேள்வி கேட்குறா, அதிகாரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு அப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். இதை பழையசெல்லாம் வந்து பழக்கப்படுத்தி வைக்கக்கூடாது, அவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிலா அப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க பாண்டியனும் நம்ம சேரணும். ஆனால் சோழனுக்கு தான் அது புரியாதே. ஸோ அவர் வந்து நிலாவை வெறுப்பேற்றுறது மட்டும்தான் அவருடைய வேலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி குண்டை தூக்கி போட்டுட்டாலே அப்படின்னு உட்காந்துட்ருக்காங்க. பசியில் உட்காந்துட்ருக்காங்க. நிலா தண்ணியை பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. ஸோ உள்ளே போன நிலாவுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்றதுக்காக நாமளும் அதே மாதிரி இருக்கக்கூடாது இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வராங்க. ஸோ வந்து சோழன் அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. தோசை வராமல் தோசை தவாவே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா சொட்டா மட்டும் தோசை வரமாட்டேன்ற, எல்லாரும் ஊற்றுனா அதே வட்டமாக தானே வர, நானும் அப்படி தானே ஊற்றுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து தோசைக்கல்லை பார்த்து பேசிட்டு உட்காந்துட்ருக்காரு. இதை பார்த்த நிலா மேய்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நிற்கிறாங்க. ஏங்க நீங்கள் இன்னும் தூங்கலையா, நைட்டெல்லாம் எப்படி பட்னியா நான் உட்காந்துட்ருக்கேன்னு என்னை பார்த்து ரசிக்கலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பற்ற வச்சு தோசை சுடுறாங்க. என்னங்க திரும்பவும் பசிக்குதா, எங்க ப்ளீஸுங்க அப்படியே எனக்கு ஒரு 2 தோசை மட்டுங்க ப்ளீஸுங்க, போனால் போகட்டும் ஒரு 2 தோசைங்க அப்படின்னு சோழன் கெஞ்சிட்டு இருக்காரு. நிலா வந்து 2 தோசை சுட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுறாங்க. எங்கெங்க ப்ளீஸுங்க உங்களுக்கு மட்டும் சுட்டுக்கிட்டீங்களே, எனக்கு சுட்டு கொடுங்க, 2 அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கும் போது இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏங்க இது உங்களுக்குங்க, எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இது உங்களுக்கு தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு, எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசியில் சோழன் வந்து தொட்டு பிச்சு வந்து டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து சோழனுக்கு வந்து பொறையேறுது. அப்போ நிலா இருந்துக்கிட்டு அதை பார்த்துட்டு ஏங்க கொஞ்சம் பொறுமையாக குடிங்க அப்படின்னு தலையை தட்டி விட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ வந்துட்டு இப்படி பண்ணுறோமே, அதாவது இப்படி இருக்கிற நிலாவை நம்ம ஏமாத்துறோமா, நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நிலாவுக்கு லவ் இருக்குது, நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம மேலே லவ் வந்துருச்சு, நிலாவுக்கு கோர்ட் வந்துட்டு ஹியரிங்க்கும் போகவே இல்லை, டிவோர்ஸ் கேஸ் எடுத்துக்கோ, அப்போ நம்மளை லவ் பண்ணுறா நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட பேசாமல் உண்மையை சொல்ல இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நிலா வந்துட்டு டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. பார்த்து பொறுமையாக சாப்பிடுங்க சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பசியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இப்படி வந்து ரொம்ப நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஆமாம் நீங்கள் எதுக்கு முதல்ல இந்த காயத்ரி கிட்ட இவ்வளோ ஓவராக வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது, இப்படி பண்ணுறீங்களே உங்களுக்கு தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறோமோ, அப்போது நம்ம காயத்ரி கிட்ட பேசுகிறது நிலாவுக்கு பிடிக்கல, அதனால தான் நம்மக்கிட்ட இப்படி கேட்குறா அப்படின்னு சோழன் நினச்சிக்கிட்டு, ஏங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஏன் எதுக்கு சாரி அப்படின்னு, காயத்ரி என்னை விரும்புகிறான்றது உண்மைதாங்க, ஆனால் நான் காயத்ரியை விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க விரும்பாமலே இப்படி மணிக்கணக்காக ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஏங்க இது எல்லாமே நான் உங்களை வெறுப்பேற்றத்துக்காக தாங்க இப்படி பண்ணேன், உங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது இல்லைங்க, அதான் உண்மையாக சொல்லிடுறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கணும்,
உங்களை என் வழியில் விழ வைக்கணும், நான் வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா உங்களுக்கு பொசசிவ்னஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தாங்க நான் இப்படி பேசினேன். ஆனால் நான் இப்படி பேசினது உண்மையிலேயே உங்களுக்கு கோவத்தை உண்டாக்கிச்சு, நீங்களும் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. சாரிங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இதனால் அந்த பொண்ணோட லைஃப் பாதிக்கப்படும் கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாங்க, அது இப்போ தாங்க எனக்கு புரியுது. காயத்ரி உண்மையிலேயே என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு என்னை இன்வைட் பண்ணா. நான் என்னமோ தப்பு பண்ணுறேன்னு எனக்கு அப்போ தாங்க தோணுச்சு. அதான் உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன். ப்ளீஸுங்க, நீங்கள் தான் வந்து இந்த விஷயத்தை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன்னு சொல்கிறாரு. என்னங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன் பக்கம் திருப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கேட்கவும், ப்ளீஸுங்க, உங்களுக்காக தானே பண்ணேன் அப்படின்னு. ஏங்க நான் உங்களை இப்படி பண்ண சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் எதை கொண்டு வந்து எதோட முடிச்சு போடுறீங்க? நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனதுக்கு நான் காரணம் அப்படின்னு என்ன இழுத்து விடுறீங்க? அதை மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் நான் உடனே ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் தான் உண்மையை சொல்லிட்டு இல்லைங்க, ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும் நிலாமே இப்போ என்ன பண்ணுறது, அந்த பொண்ணுக்கிட்டே இப்படி பேசி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட லைஃப் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் தாங்க ஒரு பொண்ணோடைய மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் எப்படியாச்சும் காயத்ரி கிட்ட பேசி இதை வந்து முடிச்சு விடணும். நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரியெல்லாம் இனி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. நான் எப்போங்க உங்களை ஏற்றுக்கிட்டேன், உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஏங்க ஏற்றுக்காமலே இப்போது தோசை சுட்டு கொடுக்கறது, டிவோர்ஸ் கேஸ் விஷயத்துக்கு லாயர்கிட்ட இருக்க வேலை இருக்குன்னு சொல்லி போகாமல் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாரு. ஏங்க அது வேற இது வேறங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க எதுவாக வேணா இருக்கட்டும், நான் பண்ணது தப்பாகவே இருக்கட்டுங்க, ப்ளீஸுங்க நீங்கள் ஆனால் அநியாயத்துக்கு என்ன இப்படி அலைய விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த காயத்ரி விஷயத்தை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போனால் போகட்டும், அந்த பொண்ணோட லைஃப் கெட்டுறக்கூடாது, அது சின்ன பொண்ணு, இவர் பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா. சரிங்க அப்புறம் எப்படி சரி பண்ண போகிறீங்க அப்படின்னு, இதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகும்போது பல்லவன் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்போ சரிட்ட பல்லவா நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்து நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு. அனி நீங்கள் என்ன பேச போகிறீங்க அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு. இருப்பல்லவா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கிட்ட நிற்கவும், என்னங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியே கேட்குறாங்க. நீங்கள் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கீங்களா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவர் என் ஆள், நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அவர் ஒன்றும் உங்களுடைய ஆள் கிடையாது, நீங்கள் அவர் பின்னாடி சுற்றுறத நிறுத்துங்க, அவங்கள மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் அவரை லவ் பண்ணால் உங்களுக்கு என்ன, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? சோழனும் என்ன தான் லவ் பண்ணிட்டாரு, நான் அவரை லவ் பண்ணுறேன், நீங்கள் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்கவும், இங்கே பாருமா சின்ன பொண்ணு, நீ புரிஞ்சுக்கோ, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே காயத்ரி ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவர் இது பற்றி என்கிட்ட எதுவுமே சொன்னதே கிடையாது, நீங்கள் போய் சொல்கிறீங்களா, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் நிலா என்ன சொல்லிடுறாங்க, ஆமாம் நான் அவங்கள லவ் பண்ணுறேன், சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நிலா வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு நம்பணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை இதுலேருந்து விடுவிக்கணும், அந்த பொண்ணோட லைஃப் எதுவுமே ஆகிடக்கூடாது. ஸோ சின்ன வயசு சோழன் லவ் பண்ணல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால், பொய்யா தான் பழகினார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால், ஸோ ஏதாச்சும் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நிலா வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சு, இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, அவர் வந்துட்டு விளையாட்டுக்கு கிட்ட அப்படி பண்ணிட்டாரு, எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக கோவத்தில் அவர் இப்படி பண்ணிட்டாரு, நீ வந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே தப்பான முடிவு எடுத்துடாத, நானும் அவரும் வந்துட்டு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னா, அப்போவும் அந்த பொண்ணு வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து நான் வேணா இப்போவே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ ஃபோன் பண்ண உடனே அவர் எப்படி பேசுகிறாருன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து நிலா வந்து சோழனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு, ஏங்க சொல்லுங்கள், ஹலோ நிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோழன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. வீட்டில் தாங்க அப்படின்னு. ஏங்க என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை சோழன், நான் உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது என்னங்க கல்யாணம் பண்ணிவிட்டு விரும்புகிறது, நான் ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்தே உங்களை விரும்புகிறேன், உங்களை பிடிச்சிருக்கு, நீங்களும் நானும் சேர்ந்து வாழணும் தான் நினச்சிட்டு இருந்தோம், நடந்த கல்யாணத்தை உண்மையான நினச்சிக்கிட்டு 2 பேரும் சேரணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நீங்கள் தான் தள்ளி போயிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு நீங்களே ஃபோன் பண்ணி என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சோழன், அதை சொல்ல தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாம், நீங்கள் வேறு யாரையும் லவ் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு
சொல்லிட்டு, யார் அந்த காயத்ரியவா? இல்லைங்க, அந்த பொண்ணெல்லாம் நான் லவ் பண்ணவே கிடையாது. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு அந்த பொண்ணு கூட அப்படியே பழகிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நான் உங்களை லவ் பண்ணுறேன்ல, ப்ளீஸுங்க. ஐயோ, இதுக்காக தானே நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க சோழன், நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க நிலா, சரி பாய். நிலா, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் என்னை விரும்புகிறாரு, நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுடைய கல்யாண ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் காட்டினதுக்கப்புறமா தான் காயத்ரி நம்புகிறாங்க. ஸோ அழுகுறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வேறு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு அப்படின்றதுக்காக நிலா வந்து அவங்களோட லைஃப்பை காப்பாற்றி விட்டுட்ருக்காங்க. ஸோ நிலா வந்து சோழனோட ஒய்ஃப் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்கு. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்து